இப்போ சேலம் மீட்டிங் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த 12 to 3 தான் வந்து மீட்டிங் நடத்தினாங்க. அதுக்கு கூட வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க. இந்த 12 to 3 வந்து யாராவது வந்து மீட்டிங் வைப்பாங்களா, எந்த கட்சிக்காரங்களாவது வைப்பாங்களா, அந்த டைம்ல தான் வெயிலோட அதிகமா இருக்கும், வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டிவிக்கு தரப்புல இருந்து பிலிப்ஸ்னு ஒருத்தர் வந்து யூடியூப் சேனல் நடத்துறாரு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, போலீஸ் தான் அந்த டைமிங் வந்து கொடுக்காங்க அப்படின்னு வந்து அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்காரு. கடைசியில உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, டிவிக்கு தரப்புல இருந்தா பெர்மிஷன் கேட்கும்போது 12 to 3 டைமிங் வந்து நம்ம பசங்க தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம பசங்க கேட்டுட்டு கடைசியில வந்து போலீஸ் தான் அந்த டைமிங் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பிலிப்ஸை விட்டு பேச விடுறாங்க. இப்போ வந்து வேலூர்லயும் பெர்மிஷன் கேட்கும் போது அதே 12 to 3 தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த 12 to 3 வந்து எல்லா ஊர்லயுமே வெயிலோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அந்த டைம்ல போய் நிக்கிற மக்கள் தான் பாவம். சரிங்களா, விஜயனை பேசுறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். ஒண்ணு காலையில 8 மணி 9 மணிக்கு பேசி முடிச்சிடலாம், இல்லாட்டி ஈவினிங் ஒரு 4 மணி 5 மணி 6 மணி கூட ஓகே தான், பேசி முடிச்சிடலாம். நைட்டு ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்குள்ள பேசி முடிச்சிடலாம். இந்த 12 to 3 வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்பனா ஒரு பந்தல் மாதிரி போட்டுறணும். எவ்வளவோ கோடிக்கணக்கான காசுலாம் வச்சிருக்காங்க டிவிக்கல, ஒரு பந்தல் மாதிரி போட்டுறணும் ஓரளவுக்கு மேல, வெயில் வந்து உள்ள அடிக்காத அளவுக்கு. அந்த மாதிரியும் பண்ண போறது இல்லை. அதனால வந்து உங்களோட உயிரை நீங்க தான் பாத்துக்கணும். உங்களுக்கு ஏதாவது கூட்டத்துல போய் ஆனால் கூட உங்களை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிடுவாங்க. அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. சரிங்களா, விஜயனும் சேஃபா சென்னை கிளம்பி போயிடுவாங்க. நாளைக்கு உங்க ஃபேமிலி தான் நடு தெருவில் வந்து நிற்கும். சரிங்களா, போன டைம்லாம் வந்து குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்துட்டு வெயிலில் வந்துட்டு பஞ்சு டிலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்க. எங்களுக்கு வந்து மனசாட்சிலாம் இல்லை, விஜய் தான் முக்கியம் அப்படி இப்படின்ட்டு. குழந்தைங்கள்லாம் முக்கியம் இல்லை, என் பொண்டாட்டி முக்கியம் இல்லை, என் புருஷன் முக்கியம் இல்லை இப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடாக இருக்கிறதுனால தான் டிவிக்கு வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடலான்னு அவங்க வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கொஞ்சமாவது யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் உங்க சேஃப்டியை பாருங்க, அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியை பாருங்க, அதுக்கப்புறம் போய் இங்க சினிமாவை பாருங்க, உங்க கட்சியை பாருங்க. எனக்கு விஜயனை பிடிக்கும், விஜயனை படம் வருதா போய் பார்ப்பேன், எலெக்ஷன் வருதா போய் ஓட்டு போடுவேன். அந்த மாதிரி இருங்க. அது மாதிரி சொல்லுவேன் எல்லார்ட்டையும் வந்து விஜயனை வந்தா நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நார்மலா டீசெண்டா போயிடும். அதை விட்டுக்கிட்டு நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு போய் வெயில் நின்றுக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேமிலி தான் கஷ்டப்படுவாங்க. சரிங்களா, வேலூர் மீட்டிங் வந்து அடுத்த வாரம் வந்து அண்ணன் வராங்க. எல்லாருமே டிவியில பாருங்க, யூடியூப்ல பாருங்க. அங்க உள்ள மக்கள், வேலூர்ல உள்ள மக்கள் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல கேப் எடுத்துட்டு போங்க. வெயில்ல தான் மீட்டிங் நடக்கும் போது நல்ல ஒரு கேப் மாதிரி போட்டுக்கோங்க சேஃப்டிக்காண்டி. சரிங்களா, கையில வாட்டர் பாட்டில் நீங்களே கொண்டு போயிருங்க. அவங்க கொடுத்தாலும் கொடுக்காடி நீங்க சேஃப்டா ஒரு வாட்டர் பாட்டிலும் ஒரு பிஸ்கட் பாக்கெட் நீங்களே வாங்கி வச்சுக்கோங்க. அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களே கொண்டு போங்க. உங்க சேஃப்டியை நீங்க தான் பாத்துக்கணும்.